ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆமேன். இன்றைய நாளிலும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரோமர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து யூதர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவரை கொன்னுடுறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், கொண்டுட்டா இதோட முடிஞ்சிச்சு, அவர் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு தான் நினச்சதான் எல்லாரும் போல் அவர் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி அவரை சிலுவையில் அடித்தாங்க. கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி அவரை அடக்கமும் பண்ணிட்டாங்க. 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். சீஷர்களுக்கு தரிசனம்னா ஆவியாக இல்லை, எப்பொழுதும் இருந்த அதே இயேசு நடந்து வர்றாரு, அவங்கள்ட்ட பேசுகிறாரு, அவங்கள்ட்ட பொரித்த மீன் இருக்குது, அதை வாங்கி சாப்பிட்றாங்க. ஆணிகள் அடித்த காயங்களை காமிச்சு கையை போட்டு பாருங்கங்கிறாங்க, அவங்களோட பேசுகிறாங்க. அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அநேக முறை அவங்களுக்கு தரிசனமாக வருவாங்க. எல்லாரும் கூடி இருக்கும்போது அவர் விண்ணுலகம் போகிறாரு, எல்லாரும் பார்க்குறாங்க, மறைகிறாரு. நான் எப்படி போகிறேனோ அப்படி வருவேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம், அற்புதம் கண்ணால் கண்டாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் ஆச்சரியம், இவர் தேவகுமாரன், மெய்யாலுமே இவர் கிறிஸ்துன்னு சொல்லி. மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. நாமும் அவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், நம்மளையும் மரணம் ஆட்கொள்வதில்லை. மரணம் நம்மை ஆட்கொள்வதில்லை. ஏன்னா கிறிஸ்தவர்களாகிய நம்ம மரித்தாலும் இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்குங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குது. அதனால் மரணத்தை குறித்து நம்ம பயப்படுவதில்லை. கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சிந்தையே நமக்கு இருப்பதாக என்று சொல்லியிருக்கு. அதனால் எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தர் மீது நம்ம நம்பிக்கையும் அன்பும் வைத்திருக்கிற பொழுது அவரை போலவே நாமும் செயல்படுவோம். ஆமேன். அல்லேலூயா.